இது அவரை நம்பி இருக்க அவ்வளோ பேரோட பிரச்சனை. ஒவ்வொரு இஷ்யூவும் எடுத்துக்கோங்க. ஏன் பொங்கல் கொண்டாடலன்னு கேட்டாங்க, முட்டு கொடுத்தோம். ஏன் திருப்பரங்குன்ற நீங்களும் முட்டு கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எலெக்ஷன் வேலையை பார்ப்போம். ஓகே, கரூர் விஷயம் முடிஞ்சிச்சு, அடுத்த விஷயம் பார்ப்போம், அடுத்து இதை ஹரி பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் போயிட்டே இருக்குது. ஓகே, முட்டு கொடுத்து டயர்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டயர்ட் ஆகிற சமயத்தில் நீங்கள் த்ரிஷாவை கூப்பிட்டு ஒரு ட்வின்னிங் பண்ணிட்டு வரீங்க. சி வாட் அ மேன் யூ ஆர். உங்களை நம்பி ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, உங்களை நம்பி எவ்வளோ பீப்புள் இருக்கும், எவ்வளோ கிடைச்சி எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்காக. மக்கள் எவ்வளோ ராப்பகலாக உட்காந்து வேலை பார்க்குறானுங்க, அவ்வளோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கானுங்க உங்களுக்காக. ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் எல்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பாருங்கடா, நானாக தான் இருப்பேன், நான் இப்படி இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கோங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நீங்கள் கொண்டு வந்துடுறோம். நான் ஊர்லேருந்து, அதாவது இதெல்லாம் வந்து கரூர் விஷயம்லாம் நடந்தப்போ ஆச்சரியப்பட்டேன். எப்படி இப்படி கொண்டு வர முடியும்? என்னால் முடியாது. இப்படியெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு கேதம் கேட்குறதெல்லாம் வந்து கூப்பிட்டு விட்டா நான் போக மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் போக மாட்டேன். எப்படி இவங்க இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்களா, எப்படி முடியும்? பட் ஹிஸ்ட்ரியில தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது ரொம்ப வியந்து பார்த்தேன். பட் ஆனால் நீங்களே தான் இப்போ விமர்சனமும் முன்வைக்கிறீங்க. அதாங்க சொல்றேன். அது எப்படி மேம் டென்யூர்ல மாறுறீங்க? இப்போ நீங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கிறீங்க, பேர் மாறுறது கிடையாது. இந்த முறை தப்பு. இல்ல இந்த கேதம் கேக்குறது இந்த ஃபார்மல் இந்த முறை தப்பு. நீங்க அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அதான் கேளுங்க, இது கேதம் கேக்குறது தப்புன்றதை விட அந்த சூழ்நிலையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஸோ ஆனா அது ஒரு கரெக்டான விஷயமா? அதுதான் நம்ம பண்பாடா? கிடையாது. உலக வரலாற்றிலே அது நம்ம பண்பாட்டில் வராது. தமிழ் கலாச்சாரத்தில் அது கிடையாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஆனால் கேதம் கேட்கறதுக்கு அவங்க தான் அவங்க வீட்டுக்கு தேடி போய் கேட்கணும். இதுதான் நம்ம மரபு. லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து ஐடி கோர்ஸும் just 4999.